பிரைஸ் தி லார்ட். இந்த மாய உலகம் ஒவ்வொரு நாளை பல்வேறு கோணங்களில் பல்வேறு பெயர்களில் உற்சாகமாய் கொண்டாடி வருகிறது. இன்று என்ன நாள் என்பது உலகம் அறிந்த ஒரு நாள். இந்த உலகம் இந்த நாளை எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடி கொண்டு போகட்டும், அது நமக்கு தேவையில்லாத காரியம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்று உலகமே கொண்டாடும் இந்த அன்பு ஒரு நாள் மாறி போகும், ஒரு நாள் மறைந்து போகும், ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் என் தேவனின் அன்போ மாறாதது. பெஸ்ட் லவ் ப்ரொபோசல் பைபிள் இருந்து ஒன்று நான் சொல்லட்டுமா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க. அநாதி சிநேகத்தால், எவர் லாஸ்டிங் லவ். உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு, லவ், அதுக்கு முடிவே இல்லை. ஒருவேளை என் மகனே, என் மகளே, நீ என்னை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கிறாய் என்றால், என்னுடைய அன்பினாலும் என்னுடைய கிருபையினாலும் உன்னை நான் எடுத்துக்கொள்வேன். எப்படிப்பட்ட லவ்வுங்க இது! வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால். பாருங்களேன், அவர் தாங்க லவ்வை நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாரு. முந்தி நம்மகிட்ட அவருடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாமும் அவரை திரும்ப லவ் பண்ணணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கிறார். அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்துல அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நாம் அவரை திரும்ப லவ் பண்றோமா, அவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோமா, அந்த லவ்வை, அவர் ப்ரப்போஸ் பண்ண லவ்வை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நாம திரும்ப அவருக்கு அந்த லவ்வை கொடுக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள அவர் அதிக ஆர்வமாக இருக்கிறார். அதில் அவர் பிரியப்படுகிறார். நம்ம வேதத்துல ஒரு பகுதியை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார். எப்படி? அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு டைரக்டா பார்த்து கேட்கிறாரு. அதுல ஸ்பெஷல் வேர்டு ஒன்று போட்டு கேட்கிறாரு, இங்கு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிகமாக நீ என்னை லவ் பண்றியா? பேதுரு சொல்றாரு, ஆமாங்க, நான் உங்களை அதிகமாக லவ் பண்றேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறார். அப்போ அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம திரும்ப லவ் பண்றோமா என்பதை தெரிந்து கொள்ள அவர் பிரியப்படுகிறார். எனவே நாம் நம்முடைய அன்பை, அதாவது நாம் அவர் மேல வச்சிருக்கிற அந்த லவ்வை நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்க இந்த உலகத்துல அவருக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம். அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார், மரணமே ஆனாலும் ஜீவனுமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிருஷ்டிகளாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். காரணம், தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட அன்பு ஒரு காலம் ஒழியாதது. இப்படிப்பட்ட அன்பைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அளவு கடந்த அந்த அன்பை நம் மீது பொழிகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க கேட்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து ப்ரப்போஸ் பண்ற லவ்வை நான் ஏங்க அக்செப்ட் பண்ணணும்? அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். காரணம், அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான அன்பின் வெளிப்பாடு அப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது தெரியுங்களா? அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்துல எந்த உறவும் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பொல்லாத உலகத்தை ஜெயிக்க உங்களுக்கு ஆசை இருக்குதா? தேவன் தாமே நம் மீது முந்தி வைத்த அந்த அன்பை, அவர் ப்ரப்போஸ் பண்ற அந்த லவ்வை நீங்க அக்செப்ட் பண்ணுங்களேன். இந்த உலகத்துல என்னை யாரு நேசிக்கிறாங்க, நேசிக்கல, எனக்கு கவலை இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அது போதுங்க என் வாழ்க்கையில. அவர் எனக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து என் மீது இருக்கிற லவ்ல, என் மேல இருக்கிற அந்த அன்புல, என் மேல இருக்கிற அந்த பாசத்துல அவர் எனக்காய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்காருன்னா என் மேல அவர் எவ்வளோ லவ்வா இருக்காருங்க. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இன்று
நான் அவரை என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் இன்று நான் அவரை அன்பு செய்ய தயாராக இருக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் லவ்வர், மை பெஸ்ட் லவ்வர், only one, my Jesus. I love you, Jesus.